ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரிப்பன் பகோடா, அப்படி இல்லைன்னா இது ஓலை பகோடான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த ரிப்பன் பகோடா செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நம்ம ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அந்த டைமில் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடலாம். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க மிக்சர் ஜாரை. அரை கப்பில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம இனிஷியலாகவே உப்பு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடரை நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுக்கணும். கொரன்னு இருக்கக்கூடாது. நல்லா மைய அரைச்சி எடுக்கணும் இந்த பொட்டுக்கடலையை. அடுத்து நம்ம மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். சல்லடை எடுத்துட்டு 1 கப்பில் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் அரை கப்பில் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுக்கணும். இதில் கொஞ்சம் கூட நமக்கு கட்டியே இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இதை சலிச்சு எடுக்கிறோம். இன்கேஸ் கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் செய்கிறப்போ வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக சலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறத நம்ம தூர போட்டுடலாம். இந்த அளவுக்கு நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் பொடிச்சதை சேர்த்துக்கிறேன். அடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுருந்த கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். இதை நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால். இப்போ நல்லா கையை போட்டு பிசைஞ்சு எடுக்கிறோம். ஏன் இந்த எண்ணெய் நம்ம சேர்க்குறோன்னா மொறுமொறுப்பாக வரணுன்றதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். நீங்கள் பிசைகிறப்போ இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். எண்ணெயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளங்கையில் நல்லா அழுத்தி பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். அடுத்து நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு மாவு எடுத்ததுனால எனக்கு ஈக்குவலாக 1 கப் அளவு தண்ணி யூஸ் ஆச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய ஒரே டைமில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ இந்த மாவு இந்த மாதிரி அழுத்தி பார்த்தா உள்ளே போகணும். இதுதான் கரெக்டான பதம். அடுத்து கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு கையில் உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்கேஸ் தண்ணி அதிகமாக போச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. அரிசி மாவு போட்டு பிசைஞ்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி உள்ள அச்சு எடுத்துக்கோங்க. ரிப்பன் பகோடாக்கு முறுக்குழா எடுத்துகிட்டு இந்த அச்சை சேர்த்துட்டேன். இப்போ இந்த முறுக்குழாவில் ஈவனாக எண்ணெயை தடவி எடுத்துருவோம். அப்போ தான் நமக்கு மாவு ஒட்டாமல் வரும். ஸோ ஈவனாக எல்லா சைட்லேயும் நம்ம எண்ணெய் போட்டு நல்லா தடவி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்து மாவு நீங்கள் உருண்டை உருட்டி எடுத்து இந்த முறுக்குழால சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். கையில் எடுத்துகிட்டு இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம முறுக்குழால சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடான பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுங்க. கடாயில் நல்லா காஞ்சிருச்சான்னு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போடுங்க. இந்த மாதிரி சலசலப்பாக வந்தால் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்றது அர்த்தம். இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த மாவை முறுக்குழால போட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இது பார்த்து செய்யுங்க. ஏன்னா நமக்கு எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கனால இதை செய்கிறப்போ நமக்கு மேலே தெறிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் தூரமாக வச்சு புழிஞ்சு விடுங்க.
நான் முறுக்குழல போட்ட எல்லா மாவையும் நல்லா புழிஞ்சு எண்ணெயில விட்டாச்சு. இத நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். இது கம்ப்ளீட்டா லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில அப்பப்போ சேஞ்ச் பண்ணி நீங்க பொரிச்சு எடுங்க. இப்போ நமக்கு போட்டதுமே நமக்கு நொர நொரையாவும் சலசலப்போட நமக்கு ரிப்பன் பகோடா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி வெந்துருச்சுன்னு நமக்கு தெரியறதுக்காக இந்த சலசலப்பெல்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நமக்கு ரிப்பன் பகோடா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இத நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. குறைஞ்சது 2லிருந்து 3 நிமிஷத்திலேயே இந்த ரிப்பன் பகோடா வந்து நல்லா வெந்து வந்துரும். ஸோ இன்னொரு முறையும் நம்ம வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறலாம். இதே போல் மீதி இருக்க மாவு எல்லாமே ரிப்பன் பகோடா போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வீட்டிலேயே சுலபமா எப்படி நம்ம வந்து ரிப்பன் பகோடா செய்கிறதுன்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இது சிம்பிளான ரெசிபியும் கூட. ஒன்ஸ் நீங்கள் வந்து மாவு ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ரிப்பன் பகோடா செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுலபமான ரெசிபி தான். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாவில் ரிப்பன் பகோடா மட்டும் செய்யணுன்றது அவசியம் படாது. நீங்கள் அச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இந்த ரிப்பன் பகோடா பார்த்தீங்களா, நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருந்தது. சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபியை ஒரு டைம் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.